stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. முதல்வராக விஜய் பங்கேற்கும் பதவியேற்கும் விழா திட்டமிட்டபடி நாளை நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழா திட்டமிட்டபடி நாளை நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை உள்ள நிலையில் காங்கிரசுடன் சேர்த்து 112 பேர் மட்டுமே ஆதரவளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆதரவு எம்எல்ஏக்களின் முழு பட்டியலை தந்தால்தான் ஆட்சியை அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழா திட்டமிட்டபடி நாளை நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தவேகாவை ஆதரிப்பது குறித்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை முடிவை அறிவிக்க உள்ளன. அதிமுகவின் முடிவு குறித்து இன்று மாலை எம்எல்ஏக்களுடன் ஆலோசிக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழா திட்டமிட்டபடி நாளை நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 118, அது இருந்தால் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு அழைப்பு விடுப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறு இருக்கும்? விக்னேஷ், இன்று மதியம் தான் தவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருந்தார். நிலையில ஆளுநர் தரப்பிலிருந்து தவேகாவிடம் இந்த பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை அளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயங்கள் கேட்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. தவேகாவை பொறுத்த வரைக்கும் தற்போது 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 108ல் 2 தொகுதிகளில் நேரடியாக அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் நின்று போட்டியிடக்கூடிய நிலையில வெற்றி பெற்றிருக்கிறார். அதாவது இது சட்டமன்றத்திற்கு போகும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில இன்னும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு ஆதரவு கடிதத்தை ஏற்கனவே தவேகாவிற்கு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில 112ஆக அந்த ஆதரவு இருக்கிறது. இன்னும் மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே அவர்களுக்கான பெரும்பான்மை அந்த எண்ணிக்கை என்பது கிடைக்கும். அந்த அடிப்படையில பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை கொடுக்கும் பட்சத்துல உடனடியாக தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தயாராக இருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக தவேகாவை பொறுத்த வரைக்கும் நாளை பதவியேற்பு விழாவை நடத்திவிட்டு அதன் பிறகு நேரடியாக சட்டமன்றத்திற்கு சென்று தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த கோரிக்கைகள் ஆளுநரிடம் வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஆளுநர் தரப்பிலிருந்து பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை அளித்துவிட்டு, அதாவது எந்தெந்த கட்சிகள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றன என்ற ஆதரவு கடிதங்களை அளித்தால் தான் பதவி பிரமாணம் செய்திருப்பதற்கு தயாராக இருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தற்போது முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நாளை பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதனால ஆளுநர் தரப்பிலிருந்து இவ்வாறு சொல்லும் பட்சத்துல உடனடியாக எந்த கட்சிகளும் தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதற்கு தற்போதைய நிலையில எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி மட்டுமே தங்களுடைய ஆதரவை அளித்திருப்பதாக அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறது. பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த 3 கட்சிகளும் தங்களுடைய ஆதரவு என்ன முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த தெளிவான ஒரு விஷயங்கள் தற்போது வரைக்கும் வெளியாகவில்லை. அந்த அடிப்படையில் தான்
பெரும்பான்மைக்கு தேவையான அந்த எண்ணிக்கையை அளித்தால் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தயாராக இருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாகவும், ஆதரவு கடிதங்களை கொடுத்தால் மட்டுமே போதுமானது, அதற்கு முன்னதாக பதவி பிரமாணம் செய்து வைத்து, அதாவது தாவேகா பொறுத்த வரைக்கும் பதவியேற்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேரடியாக சட்டமன்றம் சென்று தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு கோரிக்கை வைத்தாலும் ஆளுநர் தரப்பிலிருந்து இது போன்ற பதிலை கொடுத்திருப்பதாகத்தான் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.